வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை அடுத்த மறைமலை நகரில் வன்னியர் சங்க நிர்வாகி அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழிக்கு பழியாக கொலை அரங்கேற்றப்பட்டதா? நடந்தது என்ன? இக்கடையில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்தவரை மர்ம கும்பல் கடைக்குள் வைத்தே சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளது. வன்னியர் சங்க நிர்வாகி வெட்டி கொல்லப்பட்டதன் பின்னணி என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட காட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் 45 வயதான காளி. இவர் செங்கல்பட்டு மாவட்ட வன்னியர் சங்க தலைவராக பதவி வகித்து வந்தார். இந்நிலையில் மறைமலை நகர் நகராட்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள தனியார் டீக்கடை ஒன்றில் டீ குடிப்பதற்காக காளி தனது காரில் சென்றுள்ளார். காரை கடைக்கு முன்பாக சாலையில் நிறுத்திவிட்டு டீ கடைக்குள் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் காளியை கடைக்குள் வைத்து சுற்றி வளைத்தனர். இதை கண்ட கடைக்குள் இருந்த மற்றவர்கள் அலறி அடித்து ஓட அந்த கும்பல் காளியை அரிவாளால் சரமாரியாக வெட்டி தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். இந்த கொலைவெறி தாக்குதலில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த வன்னியர் சங்க நிர்வாகி காளி சம்பவ இடத்தில் விழுந்து துடிதுடித்தார். தகவல் அறிந்து வந்த மறைமலை நகர் போலீசார் காளியை மீட்டு பொத்தேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் காளி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து மறைமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். கொலைக்கான காரணம் என்ன? அரசியல் முன் விரோதம் காரணமாக இருக்குமா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி காளியின் நண்பர் அனுமந்தபுரம் மனோகர் என்பவரை மர்ம நபர்கள் மறைமலை நகர் கொண்டமங்கலம் பகுதியில் வெட்டி கொன்றது தெரிய வந்தது. அவரை கொன்ற 1.5 மாதத்தில் காளி கொலை செய்யப்பட்டிருப்பதால் இரு கொலைகளுக்கும் ஏதேனும் தொடர்புள்ளதா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே குற்றவாளிகளை கைது செய்ய கோரி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 200க்கும் மேற்பட்ட பாமகவினர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் மறியல் போராட்டம் நடைபெற்றதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வண்டலூர் துணை ஆணையர் ஜெயராஜ் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து பாமகவினர் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர்.